இப்ப நம்ம சார் சொன்ன மாதிரி இலங்கையில மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு நோயா இந்த கேன்சர், புற்றுநோய் காணப்படுது. இப்ப இது ஒரு தொற்றாத நோய் என்றது நம்ம முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இலங்கையில 83 விதமான இறப்புக்கு, அதாவது 100 பேர்ல 83 விதமான ஆட்கள் தொற்றாத நோயால தான் இறக்குறாங்க. தொற்றாத நோயால் தெரியும் தானே உங்களுக்கு, ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவாத நோய்கள். அதுல உதாரணமா சீனி, பிரஷர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அந்த வரிசையில தான் இந்த கேன்சர், புற்றுநோயும் ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு தொற்றாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நோயா தான் இந்த நோய் காணப்படுது. இந்த தொற்றாத நோய் அனைத்து மிகப்பெரிய பாரிய அந்த அழிவுகள் ஏற்படுத்தக்கூடிய நோயா காணப்படுது. இது இந்த இலங்கையில இந்த புற்றுநோய் வரிசையில புற்றுநோய் இறக்குற வீதம் முதல் 10வது இடத்துல இருந்தது, இப்ப 4வது இடத்துக்கு கூடியிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம மரபணு, குடும்ப வரலாறு மற்றும் காரணமா சொல்லலாம். சில உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு தானே, மது அருந்துறது, புகைக்கிறது மற்றும் துரித உணவுகள் சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள், பழுதடைந்த சாப்பாடு, அந்த மாதிரி உணவுகள் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம சில வகையான தொற்றுக்கள், சில வைரஸால் ஏற்படுற தொற்றுக்களும் இந்த புற்றுநோய் ஏற்படுத்துறதுல காரணமா அமையுது. இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியா, நிறைய புற்றுநோய்கள் வகைகள் தெரியும். முதலாவது புற்றுநோய் என்று சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். புற்றுநோய் என்று சொன்னா கலங்கள்ற கட்டுப்பாடின்றி ஒரு வளர்ச்சி தான் புற்றுநோயா உருவெடுக்குதுன்னு சொல்லலாம். இப்ப கலங்கள்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த மனுஷன் அடிப்படை அழகு கலங்கள் தான். ஒரு கலங்கள், ஒரு கொஞ்சம் கூட கலங்கள் சேர்ந்துதான் ஒரு மனுஷனுக்கு முதலாவது உறுப்பு ஏற்படுது, ஒரு உறுப்பு உருவாகுது. அந்த ஒரு உறுப்புமாய் நிறைய உறுப்பு சேர்ந்துதான் ஒரு தொகுதி உருவாகுது. அப்படி நிறைய தொகுதிகள் சேர்ந்துதான் ஒரு முழு மனிதன் உருவாகிறான். அப்ப அந்த கலங்கள் அதிமிஞ்சிய கட்டுப்பாடின்றி கூடிய வளர்ச்சியால தான் இந்த புற்றுநோய் ஏற்படுது. கட்டுப்பாடின்றி ஒரு வளர்ச்சியால தான் இந்த புற்றுநோய் ஏற்படுது. இதுல ஆண்கள்ல 9 பேர்ல ஒரு ஆள் புற்றுநோயா புது விதமா புற்றுநோயால கண்டுபிடிக்கப்படுறாங்க. புது புற்றுநோயாளர் 9 ஆம்பளையில் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 12 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு புற்றுநோய் இருக்கு என்றுதான் இந்த தரவுகள் சொல்லுது. அப்ப இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த புற்றுநோயில நம்ம ஆரம்பத்திலே நம்ம கண்டறியறதன் மூலமா இதை பூரணமா சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு அந்த விதமான விழிப்புணர்வு இல்லைன்றதாலதான் 2000ஆம் ஆண்டுல உலக சுகாதார ஸ்தாபனத்தால பிப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது 2ஆம் மாசம் 4ஆம் தேதியை இந்த உலக புற்றுநோய் தினமா பிரகடனப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு கிழமையை நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை செய்ய சொல்றாங்க. என்ன மக்களுக்கு அந்த விதமான விழிப்புணர்வுகள் இல்லை. இப்ப ஆண்கள்ல மிக பிரதானமான ஏற்படுற புற்றுநோய் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வாய்ப்புற்றுநோய். வாய்ப்புற்றுநோய் என்னத்தால ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன மாதிரி தானே, என்ன உணவு பழக்க வழக்கங்களால மட்டும் இல்லாம புகைத்தல், அதிக அளவாக புகைக்கிறதால, புகைத்தல், போயில, வெத்தில, இந்த மாதிரி பழக்கங்கள், புகைத்தல்னு சொல்லக்குள்ள சிகரெட், பீடி, ஆல்கஹால், இந்த மாதிரியான எல்லாத்தாலையும் வாய் புற்றுநோய் கூடுதல் அளவுல ஏற்படுது. வாய் புற்றுநோய்க்கான அதுதான் ஆண்கள்ல மிக பிரதானமான புற்றுநோயா காணப்படுது. அடுத்தது ஆண்கள்ல 2வது இடத்துல காணப்படுற புற்றுநோய் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய். இந்த நுரையீரல் புற்றுநோயும் என்னத்துக்காக வருது? புகைத்தல், அது மட்டும் இல்லாம அந்த அஸ்பெஸ்டஸ். சில பேர் சீமந்து ஃபேக்டரியில வேலை செய்வாங்க. திரும்ப அந்த சீமந்து தாள், அந்த உறைஞ்சிற தாள் பார்த்திருப்பீங்க, அந்த சுவரெல்லாம் முறைஞ்சிரு, அந்த தாள்ல இருக்கிற தூள் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற அது உள்ளுக்குள்ள போறதாலையும் என்ன செய்ய அஸ்பெஸ்டஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேக்டரியில வேலை செய்யக்குள்ள சில அந்த கார்பனோ மோனோஆக்சைடு என்ற புகை வெளியேற்றத்தால வர அப்படியான தாக்கங்களாலையும் இந்த நுரையீரல் புற்றுநோய் அதிக அளவுல ஏற்படுது. இது ஆண்கள்ல 2வதா இருக்கிற புற்றுநோய். அடுத்தது ப்ராஸ்டேட் கேன்சர், இது ஆண்கள்ல 3வதா இருக்கிற புற்றுநோய். ப்ராஸ்டேட் கேன்சர் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வயதான ஆண்கள்ல, ஆம்பளைகள்ல ப்ராஸ்டேட் சுரப்பி சொல்லி ஒரு சுரப்பி இருக்கு. அது அந்த விந்து உற்பத்தி அந்த மாதிரியான விஷயங்களை செய்யற ப்ராஸ்டேட் சுரப்பி. இப்ப வயசான சில ஆட்கள் சொல்லுவாங்க அடிக்கடி யூரின் போகணும் போல இருக்கு, யூரின் போறதுல வலி ஏற்படுது, அந்த மாதிரி எல்லாம் சில நேரங்கள்ல சில பேருக்கு அந்த யூடிஐ அப்படியும் வரும், சிறுநீரக பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனா சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க அவங்களோட வீக்கம் மாதிரி எல்லாம் காணப்படும். அப்படியே கூடுதலா வயதான ஆண்கள்ல காணப்படுறது ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்லுவாங்க. இது 3வதா இருக்கிற கேன்சர். பெண்கள்ல மிக பிரதானமா 1வது இடத்துல இருக்கிற காணப்படுற கேன்சர் மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் பழைய காலங்கள்ல எல்லாம் இல்லை. பழைய காலங்கள்ல இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த நம்ம நல்ல அசைவுகள் கொடுத்து நம்ம வேலை செய்யறதால. ஆனா இப்ப பெண்கள்ல அசைவுகள் குறைய, மெஷின் அந்த மாதிரி விஷயங்களால அசைவுகள் குறைய
ஆகவே இந்த மார்பக புற்றுநோயோட செல்வாக்கு வந்து அதிகமா காணப்படுது. முதலாவதா காணப்படுற பெண்கள் அதிக அளவுல காணப்படுற புற்றுநோய்னா இந்த மார்பக புற்றுநோய் தான், பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது காணப்படுறது செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை இல்லை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றது தொற்றால உருவாகிறது, அதாவது HPV ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் சொல்ற ஒரு தொற்று ஏற்படுத்துற ஒரு வைரஸால வந்து உருவாகிறதான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். மூன்றாவது இடத்துல காணப்படுறது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை புற்றுநோய். அதுக்கு பிறகு நான்காவதா வந்து ஓவேரியன், அதாவது சூலக புற்றுநோய் காணப்படுது. இதை தாண்டி பொதுவாக ஆண்கள்லையும் வரலாம் பெண்களையும் வரலாம், பொதுவா வாய் புற்றுநோய் எல்லாருக்கும் வரலாம், அது வேற விஷயம். பட் பொதுவா வரக்கூடிய புற்றுநோய்கள்ல இன்னும் வகைகள் இருக்கு. பெருங்குடல் புற்றுநோய், ஸ்டொமக் அதாவது வயிறு இல்லாட்டி இறப்பை புற்றுநோய், களம் புற்றுநோய் அதாவது தொண்டைக்கும் இறப்பைக்கும் நடுவுல ஒரு குழாய் போகும், அதை உணவு குழாய்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி களம் என்று சொல்லுவாங்க, கள புற்றுநோய். தைராய்டு புற்றுநோய், தைராய்டுன்றது ஒன்று சுரப்பி இருக்கு, தைராய்டு சுரப்பி வர்றது தைராய்டு புற்றுநோய். இதை தவிர தோல் புற்றுநோயும் வருது, மெலனோமான்னு சொல்லுவாங்க அதுல பேர். தோல் புற்றுநோய் வருமானு நிறைய பேருக்கு தெரியும். மெலனோமா தோல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய் லியூகேமியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதுக்கு தாண்டி வந்து லிம்போமா நிணநீர் குழியங்கள்லயும் வரும். இந்த நிணநீர் குழியம்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது தொற்று காய்ச்சல் வந்துச்சுன்னா இவடத்த அந்த கழுத்து பகுதியில கொஞ்சம் வீங்கின மாதிரி ஒன்று இருக்கும், அதுல கேன்சர் வரக்கூடிய அபாயமும் இருக்கு. இறப்பை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், ஈரல் புற்றுநோய், இப்படி புற்றுநோய்கள் வகைகள் வந்து மிக அதிகமான அளவுல காணப்படுது. புற்றுநோய்கள் இப்ப வாய் புற்றுநோய் என்றா அதுக்கு தனிய அறிகுறிகள் காணப்படுது. அப்படின்னு சொன்னா மிக மிக நீண்ட காலமாக ஆறாத புண்கள் காணப்படும், நிறைய நாளாகியும் ஆறாத புண்கள் காணப்படுறது, தாடை அசைக்கிறதுல வந்து கஷ்டம் வலியா ஏற்படுறது, தாடை அசைக்கிறது வந்து கடும் கஷ்டமா இருக்கும், அப்படி ஒரு நிலைமை வாரது. அதே மாதிரி வந்து அந்த வாய்க்குள்ள வந்து நிறைய சிவப்பு அல்லது வெள்ளை நிறமான புள்ளிகள் மாதிரியான காயங்கள் ஏற்படுறது, அந்த முரசிலர் நிறத்தங்கள் அந்த மாதிரி வாரதெல்லாம் வந்து வாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக காணப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னா சுவாசப்பை புற்றுநோய்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியான இருமல், சளியோட ரத்தம் வாரது. தொடர்ச்சியான இருமல்னா நம்ம நிறையத்துக்கு இருமல் வரலாம், காச நோய் இருக்கிறவர்களுக்கு வரலாம், ஆனா எல்லாம் அப்படி ஒரு சிம்டம்ஸும் இல்லாம நமக்கு தொடர்ச்சி எப்பவுமே இருமல் வந்து ஒன்றுக்குன்னு சொன்னா நாம் அதுல மிக அவதானமா கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம், சரிதானே? அதே மாதிரி அடுத்தது வந்து இப்ப பெண்கள்ல வந்து பார்த்தோம், பெண்கள்ல மார்பக புற்றுநோய் பிரதானம். இப்ப மார்பக புற்றுநோயை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் மார்பகத்துல வந்து அந்த வடிவங்கள் மாற்றம் அடைகிறது, அதே நேரத்துல அளவுகள் மாற்றம் அடைகிறது, அவங்களோட தோல் தடிப்படைகிறது, மார்பக தோல் தடிப்படைகிறது, அந்த காம்புல இருந்து வந்து வெள்ளை அல்லது சிவப்பு நிற திரவம் மாதிரி வெளியேறது, இப்படியான அதோட வந்து அந்த மார்பகங்கள்ல சில காயங்கள் கட்டிகள் காணப்படுறதெல்லாம் இதுக்கான அறிகுறிகளா காணப்படுது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இது மிக அதிக அளவுல தெரியாத விஷயம். அது உதாரணமா பெண்கள்ல வந்து மாதவிடாய் காலத்துல மட்டும்தான் ரத்தப்போக்கு காணப்படும். இதை தாண்டி அடிக்கடி வந்து ரத்தப்போக்கு காணப்படுறது, உடல் உறவுக்கு பிறகு வந்து ரத்தப்போக்கு இருக்கிறது, உடல் உறவுக்கு போற கடும் பெரிய வலி ஏற்படுறதெல்லாம் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால வந்து ஏற்படுற அறிகுறிகளா காணப்படலாம். இப்ப நாம இது சாதாரணமா ஏற்றுக்கொள் இயலாத ஒரு விஷயம். இப்ப சில பேருக்கு வந்து அஜீரண கோளாறுகள், சமைக்காத மாதிரி எந்த நேரமும் இருக்கிறது, நெஞ்சுக்கு நோவுற மாதிரி இருக்கிறது, சமைக்காத மாதிரி வயிறு ஊதுற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளல. அப்ப நீங்க அந்நேரம் நோமலான உணவு பழக்கங்களை கொண்டு போவீங்க, ஆனா அந்நேரமும் இப்படி தொடர்ச்சியா இருக்குன்னு சொன்னா அது பெருங்குடல், கள புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் இப்படி எல்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸ்கள் கூட. இதை தாண்டி விழுங்குறதுல சிரமம் ஏற்படுறது, சாப்பாடு ஒன்று விழுங்கக்குள்ள இப்ப சளி தொண்டை நோய் இருந்தா விழுங்குறதுல சிரமம் இருக்கிறது பரவாயில்ல, ஆனா தொடர்ச்சியாவே எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா நாம இதுல அவதானமா வந்து இருக்க வேணும். இதுல மிக பிரதானமா வந்து பொதுவா எல்லாத்துக்குமே வந்து பொதுவா காணப்படுற ஒரு சிம்டம்ஸா வந்து பார்த்தோம்னா அறிகுறிகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடை குறைகிறது. இப்ப சில பேருக்கு வந்து மன உளைச்சலால இல்லாட்டி சில குளிசை மருந்தால சில உணவு பழக்கங்கள்ட்ட டயட் இருப்பாங்க, அதால வந்து உணவு அந்த உடல் இடை மெலிகிறது வந்து நோமல். ஆனா அப்படி ஒன்றுமே இல்லாம சடனா வந்து உடம்பு மெலியுது என்று சொல்லி சொன்னா அதை நாம அவதானமா பார்க்கக்கூடிய ஒரு அறிகுறியா தான் இதுல கருதப்படுது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட தோல்லையும் தான், தோல்லையோ எங்கேயோ நம்மளோட வித்தியாசமான ஒரு தழும்போ இல்லாட்டி ஒரு கட்டி மாதிரியோ இருக்கு, அப்படி என்று சொல்லி சொன்னா அதையும் நாம வந்து முக்கியமா கவனத்துல கொள்ளணும். அதோட விழுங்குறதுல சிரமம், மூச்செடுக்கிறதுல சிரமம், சிறுநீர் கழிக்கிறதுல வந்து எந்த நேரமும் பெயின் இருக்கிறது, வலி இருக்கிறது, சிறுநீர் கழிக்கிறதுல வலி இருக்கிறது, அதே நேரத்துல வந்து மூச்சு இழைக்கிற மாதிரி இருக்கிறது, அதிக சோர்வு. இப்ப சோர்வுன்னு சொன்னா நம்ம நிறைய வேலை செஞ்சதுக்கு பிறகு சோர்வு வர்றது நார்மலான விஷயம். நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகும் நம்மளால அலையலாம், சோர்வாத்தான் இருக்கு எந்த நேரமும் வேண்டா, நாம் அதுல கொஞ்சம்
முக்கியமா கவனம் செலுத்தணும். ஏன் இப்படி இருக்கு என்று சொல்லி நாம யோசிக்கணும். அது புற்றுநோய்க்கான அறிகுறிகளா காணப்படுறதுக்கு நிறைய சான்ஸ்கள், அறிகுறிகள் வந்து இருக்கு, நிறைய விதமான இதுகள் இருக்கு. அதே மாதிரி நாள்பட்ட புண்ணுகள் ஆறாம நிறைய நாளா அந்த காயங்கள் இருக்கு என்று சொன்னாலும் அதை நாம நோமலா விடக்கூடிய விஷயம் இல்லை. நாள்பட்ட இருமல், அதிக வலி, வயிற்று வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அது இறப்பப்பை கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிதானே? நிறைய மலம் கழிக்கிறதுல வந்து மாற்றங்கள் ஏற்படுறது, அதோட சில மலத்தோட வந்து பிளட் வாரது, ரத்தம் வாரது, சளியோட சில நேரங்கள் ரத்தம் வாரது, இருமக்குள்ள ரத்தம் வாரது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சாதாரணமா விடையலாம். இப்ப இதுக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதை முதல் நம்ம விளங்கி கொள்ளணும். இப்ப அந்த என்ன இதனாலும் மெமோகிராம் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, பெப்ஸ்மியர் எடுத்து பார்ப்பாங்க, ரத்த பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. இப்படி நீங்க இப்படி என்ன அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டாலும் வந்து இதை வந்து நீங்க அருகில் இருக்கிற டாக்டர்கிட்டயோ அருகில் இருக்கிற வைத்தியசாலைக்கோ போனீங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சா இதை முற்றுமுழுதாக நீக்கலாம். அதை தாண்டி இதுக்குரிய சிகிச்சை முறைகளா கீமோதெரப்பி, அதாவது மருந்து மூலமா குணப்படுத்துற இது இருக்கு. ரேடியோ தெரப்பி என்று சொன்னா கதிர்வீச்சு மூலமா சரி செய்யறது இருக்கு. பிறகு சத்திர சிகிச்சை, இப்ப முற்றாக மார்பக புற்றுநோய்னா சத்திர சிகிச்சை மூலம் அகற்றலாம். ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டா இதெல்லாம் சாத்தியமான ஒரு விடயமாக காணப்படுது. இது என்னத்தால் ஏற்படுது கோர்ஸ்கள் சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும். உணவு பழக்க வழக்கங்கள், இதே மாதிரி நான் சொன்னேன் தானே, இப்ப புகைத்தல், அதே மாதிரி போயில சாப்பிடுறது. இப்ப வெத்தில காம்புல மட்டுமே 63 வகையான காசினோஜன்ஸ் இருக்கு. காசினோஜன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா புற்றுநோயை ஏற்படுத்துற விடயங்கள், புற்றுநோய் ஏற்படுத்துற ஒரு காரணிகள் தான் அந்த காசினோஜன் சொல்லப்படுறது. வெத்தில காம்புல மட்டுமே 63 விதமான காசினோஜன்ஸ் இருக்கு. இப்ப சிகரெட், பீடியில காணப்படுற நிக்கோட்டின், அதுகள் எல்லாம் அப்ப இன்னும் 100 காசினோஜன்ஸ் இருக்கு. இப்ப இன்னொன்று, நீங்க புகைக்கிறதன் மூலமா உங்களுக்கு மட்டும் நீங்க நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்த போறது இல்ல. நீங்க புகைக்கிறது உங்களுக்கு 1 மடங்கு தீமண்டா பக்கத்துல இருக்குங்க தானே. இப்ப சின்ன பிள்ளைகளோ உங்களோட வைஃபோ யாரோ இருப்பாங்க, அவங்களுக்கு தான் உங்களை விட அதிக பாதிப்பு, 3 மடங்கு ஆகும் அந்த பாதிப்பு. அவங்களுக்கு தான் அதிக அளவுல அந்த புற்றுநோய் தாக்கம் வந்து அதிக அளவுல வரும். அதே மாதிரி இப்ப கூட பிள்ளைகள் சாப்பிடுற அந்த சொசேஜஸ், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி என்று சொன்னா டின்னில் அடைச்சுப்பட்டு வர இறைச்சி, பக்கெட்ல பண்ணி வர இறைச்சிகள், அதெல்லாம் என்ன பதப்படுத்தி நாள்பட்ட இறைச்சி. அதால வந்து ஏற்படுற புற்றுநோய்களா வந்து பெருங்குடல் புற்றுநோயை வந்து கூடுதலா காணப்படுது. களப்புற்றுநோய், அதாவது நான் சொன்னேன் களமண்டை என்னண்டு தொண்டையில இருந்து இறப்பை இணைக்கிற ஒரு குழாய். அப்ப அதால அந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிடுறது மூலமா அந்த வகையான புற்றுநோய்கள் ஏற்படும். இதை தாண்டி வந்து ஈரல் புற்றுநோய் வந்து நம்ம அந்த பெருங்குடல் புற்றுநோய், ஈரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் எல்லாம் வந்து ஹெப்படைட்டிஸ் என்ற ஒரு தொற்றால வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. மஞ்சக்காமல வாராக்களுக்கு அந்த தொற்று இருக்கு. அந்த தொற்றால வந்து கல்லீரல் பாதிப்படைஞ்சு அந்த புற்றுநோய் வரும். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஒரு வைரஸால் ஏற்படுது, ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் என்ற ஒரு வைரஸால் ஏற்படுது. அப்ப இதுல தீய பழக்கங்களான அந்த நம்ம கூட ஆல்கோஹால் குடிக்கக்குள்ளையும் அந்த ஈரல் வந்து பழுதடைந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் வந்து அதிக அளவுல காணப்படுது. அப்ப நம்மட அந்த உணவு பழக்கங்களை மட்டும் இல்லாம உடற்பயிற்சியையும் அதிகரிச்சு நாம இந்த நோய்கள்ல இருந்து மிக கவனமா அவதானமா விடுபடுவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.